நீலாகாசம் பச்சை கடல் சுவண்ண பூமி 2015 இந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு துல்கர் மாதிரி இந்த ஊருக்கு போகணுன்னு ஆசை. பட் அது நிறைய 10 வருஷம் ஆயிடுச்சு. திஸ் ட்ரிப் வாஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அமேசிங். வெல்கம் டு தவாங். இனி வரப்போகிற வீடியோஸில் எங்களோட நார்த் ஈஸ்ட் ஸ்டோரிஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டைம் ஒரு மொனாஸ்ட்ரிக்கு போனது, 4:30 மணிக்கு சன்செட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, தாங்க முடியாத குளிர், இது எல்லாமே ஒரு பிரமிக்க வைக்கிற லேண்ட்ஸ்கேப்போட. சம் பிளேசஸ் ஆல்வேஸ் ரிமைன் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஊர் தான் இது. வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன். ரொம்பவே எக்ஸைட்டடாக திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு 5 மணிக்கு கிளம்பிட்டோம் எங்கள் ஃப்ளைட்டை பிடிக்கும். போன வேகத்துலேயே செக்இன் பண்ணிவிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு ஃப்ளைட் ஏறிட்டோம். 4 ஹவர்ஸில் நார்த் ஈஸ்ட் எங்களை அன்போடு வர வைக்கும். என்னோடய கொலிகை மீட் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு கேப் போட்டுட்டோம். 8 நாள் கழித்து எங்கள் வண்டியை சந்தோஷமாக அன்பேக் பண்ணோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சேஃப் எக்ஸ்பிரஸ். பக்காவான பேக்கிங், ஆன் டைம் டெலிவரி. சென்னையிலேருந்து குவாஹாத்தி வந்து சேஃபாக இந்த இடத்துல இருந்தது. அங்கேருந்து லக்கேஜ் இப்போ தான் கட்டி முடித்தோம். டைம் 2:30. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே கேட்டோம், இவங்க நைட் ட்ரைவ் பண்ணுறது இஷ்யூ இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எங்கடி போனால் டெஸ்பூர் மட்டும் ரீச் ஆகிட்டோம்னா நமக்கு நாளையிலேருந்து ரைடு ஸ்மூத் ஆகிடும். ஓகே, ஆல் செட். இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ தான் இங்கேருந்து கரெக்டாக 200 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் ரைடாக. இங்கே இருக்க பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஆக்சுவலி மேப்பில் செக் பண்ணும்போது 2 ரூட் காமிச்சிது. ஒன்று கொஞ்சம் ஷார்ட்டராக இருந்தது, ஒரு 160 கிலோமீட்டர்ஸ். இது 200 கிலோமீட்டர்ஸ் தான். பட் என் ஃப்ரெண்டையும் கேட்டேன், நெட்லேயும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ரூட்டு தான் ஸ்பீடாக போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க, ரோட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் இதே சூஸ் பண்ணிட்டோம். ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதுக்காக நான் என் கொலீக் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வண்டி ஷிப் பண்ணலான்னு முடிவு பண்ணதுமே ஹப் எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தது ஏர்போர்ட்லேருந்து. சரி, இவர்கிட்ட ஒன்ஸ் கேட்டு பார்க்கலான்ட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணேன். அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்ல, ஓகே பிரச்சனை இல்லை, நீ அட்ரஸ்க்கே போட்டுரு அப்படின்னாரு. அவர் அட்ரஸில் வந்து வண்டி சேஃபாக இருந்தது. லைக் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸாக மாறின தருணம் இதுதான் எனக்கு போல. ரொம்பவே தேங்க்ஸ் ராதாமோகன், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பெட்ரோலும் போட்டாச்சு, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டாக அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு ஜங்ஷன் வந்தது. லைக் ரைட் எடுத்தால் மேகாலயா, லெஃப்ட்டில் போனால் தவாங் ரூட்டுன்னு. நாங்கள் லெஃப்ட் எடுத்துட்டோம். பட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஹில் சென்டரான மாதிரி ஃபீல் ஆகுது. ரோடு ஃபுல்லாக வளைஞ்சு தான் போகுது. லைக் இன்னும் கரெக்டாக 178 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3.5 hours காட்டுது. பார்ப்போம். இங்கே 4:30க்கே சன்செட் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ எப்படா 4:30 மணிக்கே ஆகும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தான் அதை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக போயிட்டு செட்டில் ஆக வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே புஷ் பண்ணிடலான்னு போயிட்டே இருக்கோம். குளிருமே சுத்தமாக தாங்க முடியல, செம்ம குளிருது. இத்தனை மணிக்கு இப்படி இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோதான், மணி 5:10 தான் ஆகுது. பிட்ச் டார்க், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக இருட் ஆகிடுச்சு. ஃபாக் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஃபாக் இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே ஒரு பெரிய வாட்டர் பாடி, ஆல்மோஸ்ட் லைக் 3 கிலோமீட்டர்ஸ். இந்த பிரிட்ஜு கீழே ஃபுல்லாகவே தண்ணி தான்.
பகலில் வந்திருந்தால் நல்லா நிறுத்தி பார்த்துருக்கலாம். இருட்டில் இப்போ போனால் போதுன்ருக்கு. ஆனால் இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த 200 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிப்போன்ட்டு. பட் 4:30 ஃபுல்லாக இருட்டானதில் நாங்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஸ்டாப் பண்ணல, முடிஞ்சளவுக்கு ஓட்ட முடிஞ்சது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், வண்டியில் எவ்வளோ ஜாலியாக தொங்கிட்டு போயிட்டுருக்காங்க. செம்ம வைப்பாக போயிட்டுருக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் 6 கிலோமீட்டரில் ரூம் காட்டுது. கரெக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து நல்ல டிராஃபிக் இருக்குது. லைக் இன்ச்சாக மூவ் ஆகுது. இந்த சிக்னலில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். கரெக்டாக பக்கத்தில் இருக்க R15 பையன் கொஞ்சம் நேரம் விசாரிச்சுட்டு இருந்தோம், எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்லான்னு. அவர்கிட்ட அப்படியே பேசிவிட்டு அவ்வளோதான். இந்த ஜங்ஷனில் ரைட் கட் பண்ணால் நம்ம ரூம் லெஃப்ட்லேயே வந்துடுது. ஹோட்டல் ஏஞ்சல் வந்துட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ண டைமோட ஒரு 15-20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். போயிட்டு லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். நைட் டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு காலைல சீக்கிரமாக கிளம்பிடணும்.